அனைவருக்கும் வணக்கம். சிலம்பத்தில் சிலம்பு கம்பை முழுமையாக சுற்று அந்த சிலம்பை சுற்று முறையில் நம்ம ஏற்கனவே இடது பக்க வீச்சு அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இப்போ வலது பக்க வீச்சு எப்படி போட போகிறோங்கிறத பார்க்க போகிறோம். இந்த இரண்டு வீச்சுகளையும் இடது பக்க வீச்சு வலது பக்க வீச்சு இரண்டையும் சேர்த்தா தான் சிலம்ப சுற்றுமுறை ஒரு முழு சுற்று போடுறதுக்கு உண்டான ஒரு முக்கியமான பங்களிப்பை தரக்கூடியது தான் இந்த இரண்டு பக்க சுற்றுமுறைகளும். இதில் இப்போ நம்ம வலது பக்க சுற்றுமுறை எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். இதில் நமது கால்களை தோள்களுக்கு இணையாக நிலைநிறுத்தி கொண்டு கம்பை பிடித்தல் முறையில் பிடிச்சிக்கிறோம். பிடிச்சிட்டு வலது பக்க சுற்றுமுறை போடுவதற்கு வெட்டுதல் சுற்றுமுறையில் முதல்ல எதிர்க்கி தலையில் அடிப்பது போல் ஒரு அடி கொடுக்கிறோம். கொடுத்து இந்த இடது காலை குதிங்காலை தூக்கி கொண்டு விரல் பகுதிகளை வச்சு உடலை ஒரு புறமாக வலது புறமாக திருப்பி இங்கே படகு வீச்சு முறையோட இரண்டு வீச்சுக்களை செய்து கம்பை மீண்டும் நிலைநிறுத்துகிறோம். இன்னொரு தடவை பாருங்கள். இதை வெட்டு வீச்சு முறையில் வலது பக்கமாக கொண்டு சென்று எதிரியை தாக்கி மீண்டும் இடது கால விரல் பகுதிகளை ஊன்றி வலதுபுறமாக உடம்பை திருப்பி படகு வீச்சு முறையில் இரண்டு வீச்சுக்களை செய்து கம்பை நிலைநிறுத்துகிறோம். இது வேகமாக செய்யணும். தாக்கி படகு வீச்சு செய்து கம்பை நிலைநிறுத்துகிறோம். ஒரு தாக்கல் இரண்டு படகு வீச்சு நிலைநிறுத்துகிறோம். ஸோ இதுதான் வலது பக்க வீச்சு முறை. இந்த வலது பக்க வீச்சு முறையை பயிற்சி செஞ்சோம்னா இடது பக்க வீச்சு முறையும் வலது பக்க வீச்சு முறையும் இணைத்து எப்படி சிலம்பத்தின் சுற்று முழு சுற்று செய்வது அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.